இந்த விபத்துக்கான அடிப்படை காரணம் அப்படிங்கிறது பாரம் தாங்காம அந்த கொடிக்கம்பம் சரிஞ்சிருக்கா இல்ல அங்க இருக்கக்கூடிய இந்த பணியில் ஈடுபட்டவங்களுடைய கவனக்குறைவால இந்த விபத்து ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. இந்த விபத்தை பார்த்த மக்கள் என்ன சொல்றாங்க? அங்க இருக்கக்கூடிய மக்கள் வணக்கம். நாளை தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை அருகே இருக்கக்கூடிய பாரபத்தி எனும் இடத்தில் நடைபெற இருக்குது. அதற்கான பணிகள் சற்று வரை நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அதனுடைய எடுத்துக்காட்டாகவே இந்த கம்பத்தை பார்க்கலாம். 100 அடி கொடி கம்பம், 5 ஆண்டுகள் இந்த இடத்திற்கு அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கிறது. எப்படி விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்தும் பொழுது கொடிக்கம்பம் 5 ஆண்டுகளுக்கு அதே இடத்தில் பறக்கும் என்று கூறினார்கள், அதே போல இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய மதுரை மாநாட்டினுடைய நினைவாக 5 ஆண்டுகள் இந்த இடத்தினுடைய உரிமையாளரிடம் அக்ரிமெண்ட் போடப்பட்டு இந்த கொடிக்கம்பம் நடும் பணி குறைவான ஒரு 4 நாட்களுக்கு முன்பு தான் அந்த அடித்தளமிடும் பணி நடைபெற்று வந்தது. அவசர கதியில் இந்த கொடிக்கம்பம் நட்டு காரணமாகவே இது கீழே விழுந்திருக்கிறது என்றும் ஒரு காரணம் சொல்லலாம். அதாவது இந்த அடித்தளத்திலிருந்து போல்ட் நட்டு காரணமாக இதை அமைக்கும் பணி காலையிலிருந்து நடைபெற்று வந்தது. காலையில் ஜேசிபி மூலமாக இந்த நடும் பணி நடைபெற்றது. அதன் பிறகு சிறிய ஜேசிபி என்பதனால இந்த பணி நடைபெறாது, அதாவது சுணக்கம் ஏற்பட்டதனால மேலும் இந்த கிரேன் மூலயமாக இந்த நடும் பணி நடைபெற்றது. அதாவது கம்பம் நடும் விழாவாகவே இதை எடுத்தார்கள். அதற்காக ஏராளமான தொண்டர்கள், மதுரையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்தார்கள். கட்சியுடைய பொதுச் செயலாளர் தான் இந்த பணியை தொடங்கி வைத்தார். அப்பொழுது இதன் அருகே இருக்கக்கூடிய கட்டளை பார்த்தாலே தெரியும் அதனுடைய விபரீதம் என்னவென்றால், அதாவது கார் மீது விழுந்தது. காரில் யாரும் இல்லாததால் பொருட்சேதம் மட்டுமே ஏற்பட்டது என்று பார்க்க முடியுது. அந்த காரை மட்டும் இல்லாமல் அடியில் இருக்கக்கூடிய கட்டளை பார்த்தால் தெரியும் இது எந்த அளவுக்கு கனமானது என்று. ஒரு இரும்பு கட்டல் அருகே இருந்தது, அதன் மேல் விழுந்திருக்கிறது. சுக்குநூறாக உடைந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தற்பொழுது பார்க்க முடிகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த கம்பத்தினுடைய நுனிப்பகுதியில் தான் ஒரு கார் நின்று கொண்டிருந்தது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகி அதாவது தற்பொழுது நேரலையில் இதை பதிவு செய்யக்கூடாது என்பதற்காக நிர்வாகிகள் மிரட்டி வருகிறார்கள். ஆரம்பத்திலிருந்தே இதை பதிவு செய்யக்கூடாது, உள்ளே யாரும் வரக்கூடாது என்று பவுன்சர்கள் அமைத்திருந்தார்கள். தற்பொழுது இதை செய்தி ஏன் நேரலையில் பதிவு செய்கிறீர்கள் என்று நிர்வாகிகள் தற்பொழுது ஊடகத்தினரை மிரட்டி வருகிறார்கள். இதுக்கு முன்பாக கூட இந்த பகுதியில் யாரும் வரக்கூடாது என்பதற்காக இப்பொழுது பவுன்சர் போடப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இதே போல இதை நடும் பணி நடைபெறும் பொழுது இது போன்ற பவுன்சர்கள் பாதுகாப்பு பணிகள், அதாவது ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிவ் ப்ரொசீஜர் என்று சொல்வார்கள், அதை கடைபிடித்திருந்தால் இந்த அசம்பாவிதம் கூட நடந்திருக்காது என்பது பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது.